பண்ணலாமா? வெல்கம் பேக் டு another கேம் ப்ளே வீடியோ. நம்ம வந்து இன்னைக்கு மைன்கிராஃப்ட் வீடியோ எபிசோட் நம்பர் 5 ன்னு நினைக்கிறேன். 5 6 அது வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த எபிசோட் என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்னா, ஆ நான் இது மைனிங் பண்ணி போர் அடிச்சிச்சு. சொல்லு என்னது? நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் நீ. நான் என்ன பண்றேன்? ஓகே கைஸ், நம்ம கிட்ட வந்து இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் எவ்வளவு டைமண்ட் இருக்கு? இது வேற இங்க ஒண்ணும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 38 டைமண்ட் இருக்கு. இதுல வந்து ஆர்மர் வந்து யாருக்கு செய்ய முடியும்னு பாத்திரலாம். முதல் 38 டைமண்ட்ல ஒரு ஆளுக்கான ஆர்மர் மொத்தமா செய்ய முடியும்னு நினைக்கிறேன்டா. பார்க்கலாம். 32 தானடா. ஓகே, மிச்சம் 14 டைமண்ட் இருக்குடா நம்ம கிட்ட. தூங்கிடலாம். 14 டைமண்ட் இருக்கு. 1 2 3 4. இந்த விக்கெட் நீ வச்சுக்க. உனக்கு இரு பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். முடிஞ்சா ஐயோ எனக்கு வந்து ஐயோ சார் வந்து செஞ்சாச்சு. கடைசி ஒரே ஒரு டைமண்ட் இருக்கு. இப்ப வந்து நான் அதை மைனிங் போய் நான் எடுத்துறேன். அப்புறம் முடிஞ்சா கொஞ்சம் டைமண்ட்ஸும் எடுத்துட்டு வரேன். என்ன ஆர்மரியா இங்க வைக்காத, இங்க வை, இங்க வை. இந்த செஸ்ட்ல வை. கிளாஸ்ல கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கு. இப்போ வந்து போன வீடியோல நான் வில்லேஜர்ஸ் கூட்டிட்டு வந்தேன். வில்லேஜர்ஸ் கிட்ட ட்ரேட் பண்றத நம்ம பாதி வீடியோ கழிச்சு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் மைனிங் போக போறேன், இவர் எக்ஸ்ப்ளோர் போக போறாரு. இவர் எக்ஸ்ப்ளோர் போய் என்ன கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். அவர் கண்டுபிடிச்ச இடத்துக்கு நான் போய் காட்டுறேன் என்ன கண்டுபிடிக்கிறாரு. சரிடா, நீ எக்ஸ்ப்ளோர் கிளம்பி, நான் மைனிங் கிளம்புறேன். போகிறேன். பெட் எடுத்துக்க. ஓகே, தேவையான பொருட்கள் எடுத்துட்டு போலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து மைனிங் வந்தாச்சு. நான் வந்து மைனிங் செல்ல போதுறேன். நம்மளுக்கு வந்து என்ன, இப்போ நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபுட் எடுக்கல, டார்ச் எடுக்கல. இப்போ மைனிங் தெளிவா போறேன். ஐயோ குதிரை, சாரி. சரிங்க, ஃபுட்டு டார்ச் எடுத்துடலாம். அப்பதான் மைனிங் போனா சேஃபா இருக்க முடியும். நானும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கருமத்தை எங்கேயும் நான் தேடி கண்டுபிடிக்கணும். நான் இந்த ஆஃப்லைன்ல தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்கு பற்றாக்குறை இருக்காது. பொருள் வேற எடுக்க ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. பொருள் வேற எடுக்க ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அந்த ஸ்பைரை ஒன்னு இதை கலெக்ட் பண்ணில, அந்த ஸ்பைடர் வெப் அது எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. செஸ்ட்ல இருக்கா? இல்லையா, கையில எடுத்துட்டு வந்துட்டேன். போன்வில்ல பண்ண முடியுமா அதை? எங்கெங்கயோ போயிருக்க போல. நானும் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன். கால் போற போக்குள் படன்னு இறங்கிட்டேன். நான் உங்ககிட்ட வரேன், எனக்கு அது வேணும். ஏய், நான் எங்கேயோ இருக்கேன்டா. கேவுக்குள்ள நல்லா ஆழமா வந்திருக்கேன். எனக்கு இப்ப அது வேணும்டா. ஏய், யாரா? அதை வச்சு நான் பைய செய்யணும். ஐயா, ஒரு பையில 64 பிளாக்ஸ் வைக்கலாம். ஐ மீன் வேற இதெல்லாம் வைக்கலாம். தெரியும். எங்கடா கர்மோ டெட் எண்ட் மாதிரி இருக்கு. சரிங்க, கொஞ்சம் டீப்பா வந்திருக்கோம். ஆனா அப்பதான் டைமண்ட் கிடைக்கும். டைமண்ட் லெவல் நம்ம பெட்ராக்ல வந்து கூகுள்ல சர்ச் பண்ணேன் டைமண்ட் எந்த லெவல்ல கிடைக்கும். அது வந்து ஒய் லெவல் மேல இருந்து கீழே வரைக்கும் எங்க வேணா கிடைக்கும்னு ஒரு ஐடியா சொல்லிச்சு கைஸ். அதுல இருந்து எனக்கு மனசே விட்டுட்டேன். எந்த கேவுக்குள்ள போயிருக்க? மெயின் கேவா? ஆமா, ட்ராக் வச்ச கேவு. நல்லா அடியில வந்திருக்கேன்.
ஆனா கருமத்து என்னடா இது இடம் அங்கேயோட ஸ்டாப் ஆயிருக்கு. ம், ம். நீ வந்தீங்கன்னா மேல போறது கஷ்டம் தான். ஆ, அட இப்போ அந்த சைடு எல்லா சைடும் அணை கட்டுறானுங்க. கைஸ் நம்ம தேவையான பொருளை நம்ம தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் மேல கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ வந்து வந்த வழி டெட் எண்டா இருந்தனால இப்ப வேற வழியில போலான்னு இருக்கோம். எங்கேயும் போகாத இடமா ஒரு இடம் இருந்துச்சுன்னாவது நான் அங்க போய் மைனிங் பண்ண பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் போயிட்டு நான் எங்க போறது? பேசாம மைண்ட் ஷாஃப்ட் பெருசு, அதுக்குள்ள பூந்தோம்னா ஒரு பெரிய கேவ் கிடைக்கும். ஐயோ ஓகே கைஸ், மைண்ட் ஷாஃப்ட் மைண்ட் ஷாஃப்ட் மாதிரி தெரியல. மைண்ட் ஷாஃப்ட் இன்சைட் கூட மறந்துட்டேன். நம்மளுக்கு அயனுக்கு ஏ 2 கேபிள் கனெக்ட் ஆகுதுடா மைண்ட் ஷாஃப்ட். ஆனா எந்த கேபிள்னு தெரியல. ஏய் வித்தியாசமா தான் இருக்கும். டீப் ஸ்லேட்ல தான் டைமண்ட்ஸ் அதிகமா இருக்கும். லேப்ஸ்ல லெதரே இல்லையாடா நம்ம கிட்ட. மாடு இருக்குல்லம்மா, ஒரு வீட்டு ஒரு ஸ்டாக் ஆஃப் வீட்டு எடுத்துட்டு போய்க்க. எவ்வளவு மாடு கொள்றியோ அந்த மாடுக்கு ஏத்த மாதிரி ப்ரீட் பண்ணி விட்டுரு. ஓகே, செஸ்ட்ல லெதரே இல்லையாடா? ஏன் நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரிஞ்சு. ஆனா கலெக்ட் பண்ணி வைக்க ஏற்கனவே பேசுறது கிளிச் ஆகுதுடா. உங்களுக்காக கேட்க மாட்டேங்குது. என்ன சண்டையா இருக்குடா? தரம்பு பிடிச்சவனுக்கு எங்க இருந்தாங்க? என்னடா அயனா இருக்கு. எங்கேயாவது மூலையில இருக்கும் கைஸ். கண்ணை நல்லா கண்ணை திறந்து பார்க்கணும். தூக்கம் வேற எனக்கு இருக்கு. டைமண்ட் ஆர்மர் எடுத்துட்டு போய் நெதர்ல செட்டா ஜாலியா இருக்கும். டைமண்ட் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் டைமண்ட் மைனிங் ஆகுதுல, 2 டைமண்ட் கிடைச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். 3 வந்து 3 மேல இருக்கிற ஒன்னோட சேர்த்து நம்மள்கிட்ட மொத்தம் 4 டைமண்ட். ஓகே, இந்த டைமண்ட் வந்து ஏன்னா மாடு சவுண்ட் எனக்கு இங்க உன்னோட இது உன்னோட வாய்ஸ் இதுல எனக்கு மாடு சவுண்ட் கேக்குது. டிஸ்கார்ட்லியா மாட கொண்டுட்டு இருக்கேடா. ஆமா, நம்ம அயனை ஏன் விட்டுட்டு போனோம்னா மேல நீங்க பாத்துருக்கு காட்டுல நான் சும்மாவே 31 அயன் கொண்டு இருக்கேன். ஏன்னா அயன் நம்ம டார்ச்சை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும் கைஸ். என்னமோ பார்த்தணும் இந்த கரும்புமா. ஏய் போங்கடா போங்கடா. என்டர்டைன்மெண்ட்லாம் போட்டா இந்த வெப்பன் சக்கே இருக்கும் மகள். ஐயோ போடா. ஐயோ இந்த வெப்பன் வச்சு அடிக்கவே தெரியல. கத்தி விட்டு வைக்கலாம் கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மைனிங் வந்து ரொம்ப இழுக்கிறனால அப்படியே மைனிங் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு டைமண்ட் இருக்கிறதுல அப்படியே கிளிப் ஆட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டை மொத்தமா 23 டைமண்ட் கிடைச்சிருக்கு கைஸ். கேவுக்குள்ள போனதுல என்ன போன கேவ் ஒண்ணு, வெளியே வந்தது வேற எங்கேயோ. அதுக்கப்புறம் எங்கேயோ கீழே விழுந்து செத்து போயிட்டேன்.
இந்த வந்துட்டார் நம்ம. இரு. அது பகிலடா சார் கேம் என்ன தான். வெளில போறியா திருப்பியும்? கேம் அட பாவி. பர்ஃபெக்டா ரன் ஆகுது. அது பக் இல்ல. அது என் ஷேடர்ஸ் தான். இது ஆன் பண்ணல. அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே. கைஸ் இது மைண்ட் ஃபேன்சில இருக்கு. நான் வந்து வைப்ரண்ட் வியூ ஆன் பண்ணாதனால ஷேடர்ஸ் லைட்டா பிங்க் கலர்ல வானத்தை காட்டுது. அட பாவி. டைமண்ட் சீல். டைமண்ட் டைமண்ட் அந்த ஒரு டைமண்ட் எங்க வச்சுன்னு ஞாபகம் இருக்கா? இல்லையே. என் இன்வென்டரியில தான் வச்சுட்டு போயிருக்கும் போல. ஓகே. நாங்க 4 பேர் எங்க? கைஸ் எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கு பாக்கறதுக்கு. என்னதுடா? தண்ணி கடியில என்னமோ ஜொலிச்சிட்டு இருக்கிற ஒரு பிளாக். அதை மைண்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அந்த பிளாக் என்ன பிளாக்னு தெரியல. ஆனா பொருள் முதல்ல ஆரம்பிக்கணும். இன்னொன்று இருக்கா? இது வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. வந்து என்ன செய்யணும்? ஒரு பேண்ட் ஒரு ஷூ செஞ்சா நம்மளுக்கானது ரெடி. அவ்வளோதான்டா. ஏத்துக்கிட்டேன். என்ன எக்ஸ்ட்ரா 12 டைமண்ட் இருக்கு. 12 டைமண்ட் செய்ய முடியுமா? செக். இப்ப நான் வந்து அதை மைக் பண்ணிட்டேன். அதுக்குள்ள போய் என்ன பண்றோம்னா கடலுக்கு போறோம். கடலுக்கு போய் அந்த புதுசா வந்த கிரியேச்சரை டைம் பண்றேன். ஓகே, நம்ம வந்தது எல்லாம் வந்து சவரான். ஐயோ, போட் ஆடுது, போட் ஆடுது. இங்க பாருங்க, இன்னொரு தள்ளி இருக்கு பாருங்க. போட் வந்து மேக்மா பிளாக் மேல போனா டான்ஸ் ஆடுது. நல்லா இருக்கு கைஸ். என்னது கைஸ் இது? ஓ, ஸ்குவிட்டா? கைஸ் அங்க இங்கன்னு சுத்தி கடைசியில் இன்னொரு இடத்துக்கே வந்துட்டோம். நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம இதுக்கே போயிடலாம். அங்க ஒரு போட்டு ஷிப்ராக் இருக்கு. நம்ம முன்னாடி பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அந்த ஷிப்ராக் எல்லாம் போயிருப்போம். நான் எக்ஸ்ப்ளோரிங் போல கைஸ். நான் அந்த ஒரு கரும், அது பேர் என்ன தெரியல, அதை தான் தேடி வந்திருக்கேன். அது எங்கடா பார்த்த? என்னது? இந்த ஒரு தண்ணிக்குள்ள சுத்துறது தெரியலையே. பாருங்க கைஸ், நம்ம இவ்வளவு இதோ நேரா போனா விகாச பார்க்கலாம். ஆனா நம்ம விகாச பார்க்க போல. ஷேடர்ஸ் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் லேண்டு தான் வருது. நம்ம லேண்ட்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நம்ம செஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கரும எங்க ஸ்பான் ஆகும்? ஐயோ, எல்லாமே பண்ண வாட்டர் பாக்கெட் எடுக்க மறந்தே போயிட்டு.
பி இருக்கு. பி எப்படி எடுக்குது? பியா என்னடா சொல்ற? போச்சுடா. என்ன தேனிடா. தேனியா பீன்னு சொல்ற? அது ஏன்டா பீங்கிற? பின்னு தான்டா சொன்னேன். அப்படியே போச்சுடா. அடிச்சிட்டியா என்னது? கூட்ட உடைச்சிட்டேன்டா. பைத்தியம் டேய். அது அந்த பி எல்லாம் உள்ள போனதுக்கு பார்க்கிங் பிக்கெட் சொல்லிட்டு உடச்சா வரும்டா. 5% தான்டா சார்ஜ் இருக்குன்னு என்னோடதுல. வீடியோ முடிக்கணும்டா மப்பி. தலைவரே ஏன்? தலைவரே 5% தான்டா இருக்கு சார்ஜ். ஐயோ கேம் இதுவே. சார்ஜ் போட்டே தலைவரே. ஐயோ சார்ஜர் இல்லது. ஏன்டா நீ வேற புரிஞ்சுக்காம. கிடைச்சிருச்சுடா அது. ஹெல்ப் கொடுத்தா டேம் ஆகுமா? ஏய் ஏய் நில்லு. உன்னை எப்படி டேம் பண்ணலாம்? கர்மாந்திரம். இதை எப்படி டேம் பண்ணுண்டா? ஏதாவது தெரியுமா? ஆஹா. நைட்டு வேற அது மொத்த இவ்வளவு தூரத்துல. எங்க நடுக்கடல இருக்கியா என்ன? ஆமா இந்தா சாட்டில் எடு. ஏய் இவனை எப்படி டேம் பண்றதுன்னு தெரியல. ஓகே நம்ம இங்கதான் போட் இருக்கு. போட்டை வச்சு இது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அடே மாப்பி நடுக்கடல்ல இருக்க. நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாதுகாப்பா உள்ள போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா ஏதோ ஒரு வெளில என்னமோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை. இருங்க ஒரு கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்லாம். என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள். ஏன்னா இது வந்து ஒரு கிரியேட்டிவ் வேர்ல்டு சும்மா கிரியேட் பண்ணி வச்சேன். ஏன்னா நம்மளோட கூட விளையாடுற ஃபேண்டம் நிஞ்சா அப்படி தான் எதாவது பேசணும்னா அவரோட கிரியேட்டிவ் வேர்ல்டில் போய் பேசி அதை ஆட் பண்ணிடுவார். அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஃபோனில் 4% சார்ஜுனால வீடியோவை நான் முடிக்க போகிறேன். அடுத்த இது வந்து வீடியோ எபிசோட் 6, அடுத்த வீடியோ எபிசோட் 7. நான் வந்து என்ன நினச்சேன், எபிசோட் 7ஐயும் இதையும் எபிசோட் 7 தான் இது அப்படின்னு நினச்சி போட்டலாம்னு நினச்சேன். அவன் வந்து எபிசோட் 7 எடுக்கும்போது என்ன சொன்னான்னா, இது தனி வீடியோவை போடலாம், அது தனி வீடியோவை போடலான்னு சொன்னான். அதனால் வந்து இது எபிசோட் 5 வெறும் சின்ன வீடியோ தான், ஷார்ட் வீடியோ தான். வந்து இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். அதனால் எல்லோரும் இது வந்து வீடியோ இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதுலேருந்து ஒரு டைம் கூட ஒரு வீடியோவில் நான் கேட்டதில்லை. நான் மறந்துடுவேன். லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய். அண்ட் பார்த்திங்களா இதை வந்து அடுத்த வீடியோவில் நான் டேம் பண்ண போகிறேன். ஆனால் அது மேலே இருக்கிற ஆர்மர் டைமண்ட் கிரியேட்டிவில் எடுத்தது சும்மா இந்த வேல்டுக்காக. ஓகே அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. பாய். இருங்க மேலே போய்க்கலாம். மேலே போ. ஏய் நாங்கள் 4 பேர். பை கைஸ்.